Hi, this is Karthik from MDS Doctors YouTube channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நமக்கு MCCல இருந்து 2026க்கான அந்த கவுன்சிலிங்கோடைய ஷெட்யூல் வந்து நமக்கு கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏன்னா MDSக்கு கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய டென்டிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து வெயிட் பண்றாங்க. ஏன்னா MDS வந்து கவுன்சிலிங் ரொம்ப நாளாவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் வெளியிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து இன்னும் ஆல் இந்தியா 50% கோட்டாக்கான அந்த ரேங்கிங் லிஸ்ட் என்ன வெளியிடல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசியில் ஒரு லேட்டஸ்டான அப்டேட் என்ன அப்படின்னா, எம்சிசியில் இந்த வருஷம் எம்சிசியோடைய அந்த எம்டிஎஸ் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் புல்லட்டன், அதாவது ப்ராஸ்பெக்டாஸ் வந்து நமக்கு அஃபீஷியலாக எம்டிஎஸ் வெப்சைட்டுக்கான அந்த எம்சிசி வெப்சைட்டில் எம்டிஎஸ் கோர்சஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் எம்டிஎஸ் கவுன்சிலிங் அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்டே ரவுண்ட் வரையும் எம்சிசி எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரக்கூடிய டாக்டர்ஸ் பிடிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎஸ் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் பிஜியை பொறுத்தவரை 7 வருஷமாக கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துக்கிருக்கேன். எம்டிஎஸ் வந்து ஒரு 3 இயர்ஸாக வந்து நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். உங்களுக்கு எம்டிஎஸ் கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் ஸ்டேட் அண்ட் ஆல் இந்தியா கோட்டாக்கு உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப்க்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய நீட்டோடைய எம்டிஎஸ் மார்க்கை. இன்னைக்கு எம்டிஎஸ் கோர்சஸ்க்கு அந்த எம்சிசி வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து எப்படி செக் பண்ணணும்னா, நமக்கு எம்சிசி வெப்சைட் அஃபீஷியல் வெப்சைட் mccnic.in எம்டிஎஸ் கவுன்சிலிங் இருக்கு பாருங்க. அதாவது நமக்கு மெனுல எம்டிஎஸ் இருக்கா, இதை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா நமக்கு இந்த வருஷத்துக்கான அந்த ப்ராஸ்பெக்டாஸ் இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இ சர்வீஸ் ஷெட்யூல் இருக்கா, இது எம்டிஎஸ் இன்ஃபர்மேஷன் புல்லட்டன் டேட்டா போட்டு இன்னைக்கு டேட் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த வருஷம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்க. இந்த வருஷம் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்டேட் பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த வருஷத்துக்கான எம்சிசி கவுன்சிலிங் நீட் எம்டிஎஸ் கவுன்சிலிங்கான அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டன். ஓகேவா? ஸோ இதில் தான் வந்து கவுன்சிலிங் பார்த்தினா ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் என்ன மாதிரியா ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து கவுன்சிலிங் ப்ரொசீட் பண்ணி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எப்படி நம்ம சீட்டை ஹோல்ட் பண்ணிட்டோ இல்லை வந்து ஹோல்ட் பண்ணாமல் எப்படி அதுலேருந்து நம்ம ரிலீவ் ஆகி வருது. ஸோ எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இதில் தான் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிஃபோர் கவுன்சிலிங் இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக மக்கப் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். பட் பர்சனலாக உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதற்கான சார்ஜஸும் இருக்குது. இந்த வீடியோவில் தெரிகிற வாட்ஸ்அப்க்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதற்கான வாட்ஸ்அப் குரூப்பு ஈச் அண்ட் எவ்ரி ரவுண்ட் உங்களுக்கு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் சாய்ஸ் ஃபில்லிங்கோடைய அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் ஸோ உங்களுக்கு பர்சனலாக வந்து நாங்கள் கைட் பண்ணுவோம். நீங்கள் த்ரூ அவுட்டாக எண்ட் ஆஃப் சீட் கெட் பண்ணுற வரையும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இப்படியே இருங்க, நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். மெயினான ஸ்கீம் இந்த வருஷம் வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய ரூல்ஸ் வந்து மாறி இருக்கு. ஏன்னா யூஜிக்கும் மாறி இருக்கு, அதே மாதிரி நமக்கு பிஜிக்குமே மாறிடும். அதில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த வருஷம் வந்து ரெண்டு ரூல்ஸ் அதாவது 3 ரூல்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து எம்சிசியில் நமக்கு கவுன்சிலிங்க்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆல் இந்தியா கோட்டாவோடைய ஸ்கீம் 2 அப்டேட் இருக்கு. அதாவது ஃப்ரீஸ் கேண்டிடேட், ஃப்ளோட் கேண்டிடேட் சொல்லிட்டு நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கவுன்சிலிங் ஸ்கீம் ஃபார் ஆல் இந்தியா கோட்டா ஃப்ளோ சார்ட் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2. இப்போ நீங்கள் வந்து எம்சிசி ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்கள் வந்து எம்சிசியில் எம்டிஎஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் டன் பை த கேண்டிடேட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா சீட் அலாட் வந்து எம்சிசி பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த சீட்டுக்கு அப்புறம் அலாட் ஆனதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர். ஸோ கேண்டிடேட் வந்து 2 ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. முன்னாடிலாம் அந்த ஆப்ஷன் கிடையாது. கேண்டிடேட்ஸ் கேன் டிசைட் டு பி எ ஃப்ரீஸ் ஆர் ஃப்ளோட். ஃப்ரீஸ்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன அப்படின்றத நம்ம விரிவாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீஸ். ஸோ ஃப்ரீஸ் அப்படின்னா நமக்கு வந்து சீட்டு வந்து அலாட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இருங்க, நான் தெளிவாக சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நான் ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சீட் வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு எம்டிஎஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்குதுங்க. ஓகேவா? அப்போ வந்து
ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃப்ளோட் சொல்லிடுறேன். ஃப்ளோட் அப்படின்னா என்ன? ஒரு சீட் அலாட் ஆகுது. அந்த கேண்டிடேட்ஸ் float candidate is a candidate who have willingness for upgradation for next round through online mode only. அதாவது முதல் ரவுண்ட்ல சீட் கிடைக்குதுங்க. கிடைச்சவனே ஒரு கேண்டிடேட் என்ன பண்றாங்கன்னா அந்த சீட்டை எடுத்துக்கிறாங்க. பட் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்தரா நெக்ஸ்ட் ரவுண்ட் அவங்க வில்லிங்கா இருக்காங்க. அதாவது அடுத்த ரவுண்ட் வந்து போறதுக்கான ஐடியால இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டையும் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அதாவது எடுத்துக்கிறாங்கன்னா ஐ திங்க் அந்த சீட்டை ஹோல்ட் பண்ண போறாங்க. பணம் கட்டி ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அந்த சீட்டை நீங்க எடுக்கும்போது அடுத்த ரவுண்ட் போற மாதிரி ஐடியா இருந்தா அந்த கேண்டிடேட் ஃப்ளோட்ன்ற ஆப்ஷன் ஆன்லைன்லேயே இருக்கும். ஃப்ளோட்ன்ற ஆப்ஷனை வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோட்ன்ற ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆல்சோ ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பிளஸ் ஒன் டைமா நீங்க எம்சிசி போர்ட்டல்ல நெசசரி ஒன் டைம் அப்லோட் ஆஃப் கிளியர் சாஃப்ட் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் ஆன் எம்சிசி போர்ட்டல். இது எப்ப சீட் அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எம்சிசி போர்ட்டல்ல ஒரு தடவை ஃபர்ஸ்ட் அந்த ரவுண்ட்ல சீட் கிடைக்குது. நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஃபர்தரா வந்து ஃப்ளோட் ஆப்ஷன், ஃப்ளோட்னா அடுத்த ரவுண்டுக்கு போற மாதிரி ஐடியா இருந்து இந்த சீட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன், ஹோல்ட் பண்ணிட்டு ஃபர்தர் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நான் வில்லிங்கா இருக்கேன் அப்படின்னா நீங்க ஃப்ளோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஒன் டைமா நீங்க ஆன்லைன்லேயே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்லோட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்க, அலாட்டட் சீட் இன் ஸ்டேட் கவுன்சிலிங். ஓகேவா? இது வந்து என்ன ஃபாலோ பண்ணணும்? அதே மாதிரியா கேன் பெர்ஃபார்ம் ஆன்லைன் ஜாயினிங் அட் த அலாட்டட் இன்ஸ்டியூட் அண்ட் ஜென்ரேட் ப்ரொஃபஷனல் அட்மிஷன் லெட்டர். ஆன்லைன்ல நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரியா உங்களுக்கு ஸ்டேட்லயும் சீட் அலாட் ஆகுது. சைமல்டேனியஸா ஸ்டேட் கவுன்சிலிங்லயும் அலாட் ஆகுது. அப்ப who wants, அதாவது வாண்ட்ஸ் டு ஜாயின் த ஸ்டேட் சீட், அதாவது நீங்க ஸ்டேட்ல கிடைக்குதுங்க. முதல் ரவுண்ட்ல வந்து சீட் கிடைச்சு நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட் போகும்போது ஸ்டேட்டோடைய ரவுண்ட் 1 ரிசல்ட் வந்துருச்சு. அப்ப வந்து நீங்க என்னன்னா நீங்க ஸ்டேட்டோடைய சீட்ல ஜாயின் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா will have to submit online resignation which is automatically record on MCC portal once submitted by candidate. ஆன்லைன்லயே நீங்க ரிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட் ரிசைன் பண்ற மாதிரி இருந்தா உங்களுடைய டெபாசிட் வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு. இது வந்து ஃப்ளோட் கேண்டிடேட். ஓகேவா? இது ஃப்ரீஸ் கேண்டிடேட் அப்படின்னா என்ன? ஸோ ஃப்ரீஸ்னா ஒரு சீட் அலாட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கேண்டிடேட்ஸ், ஃப்ரீஸ் கேண்டிடேட் இஸ் எ கேண்டிடேட் who does not want to upgrade and retain the seat allotted to him her. அதாவது ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து சீட் கிடைக்குது. ஃப்ளோட் என்ன பார்த்தோம்? ஃப்ளோட் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஃபர்தரா அப்கிரேட் பண்ற மாதிரி இருந்தா அந்த சீட்டை எடுத்துட்டு அப்கிரேட் பண்ணி போறது தான் ஆன்லைன்ல அவங்க பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆப்ஷன். இதே ஒரு கேண்டிடேட் வந்து ஃப்ரீஸ் கேண்டிடேட் இஸ் எ கேண்டிடேட் who does not want to upgrade and retain the seat allotted him her. கிடைச்ச சீட்டே எனக்கு போதுமானது. ஸோ வந்து நான் முதல் ரவுண்ட்ல போட்டேன் எம்சிசியில், எனக்கு பிடிச்ச காலேஜ், எனக்கு சாட்டிஸ்ஃபைடான காலேஜ் கிடைச்சிருச்சு. நான் ஃபர்தர் ரவுண்டெல்லாம் நான் போகிறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை, எனக்கு நீட்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கும் சைடு பை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இவங்களும் ஒன் டைம் வந்து நெசசரி ஒன் டைம் அப்லோட் ஆஃப் கிளியர் சாஃப்ட் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் ஆன் எம்சிசி போர்ட்டல். ஓகேவா? அவங்க வந்து எம்சிசியில் பண்ணணும். பட் இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்க வந்து பிசிக்கலாக தான் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இவங்க அடுத்த ரவுண்ட் போகிறதுக்கு ஐடியா இல்லை. ஸோ அப்போ வந்து அவ்வளோதான், அந்த காலேஜ்க்கு அப்புறம் ஃபர்தராக அவங்க ரவுண்டில் கலந்துக்கிறல. அப்போ அந்த ரவுண்ட்லேயே டைரெக்டாக போய் வில் ஹாவ் ரிப்போர்ட் டு பிசிக்கலி டு அலாட்டட் இன்ஸ்டியூட் ஃபார் அட்மிஷன். அது போக நீங்கள் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கிறீங்க, அலாட்லாம் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஃப்ரீஸ் ஆர் ஃப்ளோட் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோட் பார்த்துட்டா ஃப்ரீஸ். சப்போஸ் ஒரு கேண்டிடேட் ஜாயின் பண்ணிட்டாங்க, அடுத்த ரவுண்டுக்கு போறதுக்கு இல்லை, அவங்க வந்து ஃப்ரீஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்னன்னா கண்டினியூ டு ஸ்டடி அட் த அட்மிட்டட் இன்ஸ்டியூட். சப்போஸ் அவங்க இங்கேயே சீட் எடுத்துட்டு செகண்ட் ரவுண்ட் போல, பட் ஸ்டேட் ரவுண்டுக்கு போறாங்க, ஸ்டேட் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்றாங்க, அலாட்டட் சீட் இன் ஸ்டேட் கவுன்சிலிங். அப்போ வந்து வாண்ட்ஸ் டு ஸ்டேட் அலாட்டட் சீட் கேண்டிடேட்ஸ் வில் ஹாவ் டு சரண்டர் ஆல் இந்தியா சீட் சப்மிட்டட் ரெசிக்னேஷன் அட் த ஆல் இந்தியா கோட்டா இன்ஸ்டியூட், அதாவது அட்மிட்டட் இன்ஸ்டியூட். அதாவது ரிசைன் பண்ணணும் சீட் அப்படின்னா அவங்க டைரக்டா தான் ரிசைன் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க ஆன்லைன்ல, சாரி ஆஃப்லைன்ல, அந்த இன்ஸ்டியூஷன்ல டைரக்டா கொடுத்துருப்பாங்க.
அப்போ என்னன்னா அவங்க வந்து அந்த காலேஜில் போய் சீட்டை கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு தான் ஸ்டேட் கவுன்சிலிங்கே போக முடியும். அப்போ என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு ஃப்ரீஸ் கேண்டிடேட் போய் வாங்கிட்டு ஸ்டேட் கவுன்சிலிங்கை போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் என்ன ரூல்ஸ்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு, செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் பண்ண முடியாது வித் ஃபார் ஃபியூச்சர், அதாவது உங்களுடைய டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆகிடும். ஓகேங்க, இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் பார்த்தோம். அடுத்து வந்து தேர்ட் ரவுண்ட் பார்ப்போம். ஸோ தேர்ட் ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, தேர்ட் ரவுண்ட் வந்து நம்ம இது ஒரு நிமிஷம். தேர்ட் ரவுண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங். ஓகே, தேர்ட் ரவுண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் முடியுது. தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேவா, சீட் அலாட்டட் பை எம்சிசி. தேர்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் முதல் ரவுண்ட் ரெண்டாவது ரவுண்ட் பார்த்துக்கிட்டோம். இப்போ வந்து தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டு பார்க்க போறோம். ஓகே, ஸோ தேர்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த கேண்டிடேட் வந்து ரவுண்ட்ல ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் வாங்கிட்டா என்ன ரூல்ஸு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு நோ அப்கிரேடேஷன், அதாவது எந்த ஒரு அப்கிரேடேஷன் இல்லை அப்படின்னா என்ன, ஃப்ளோட் ஆப்ஷன். ஃப்ளோட் ஆப்ஷன்னா தெரியும்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்ட் அப்கிரேட் ஆனவங்க தேர்ட் ரவுண்ட்ல அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்னா வில் ஹேவ் ரிப்போர்ட் டு பிசிக்கலி டு அலாட்டட் இன்ஸ்டியூட். தேர்ட் ரவுண்ட் அலாட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. தாராளமா அவங்க போய் அந்த காலேஜில் பிசிக்கலா ரிப்போர்ட் பண்ணிடலாம். யாருன்னா 3 பேருமே சீட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே செகண்ட் ரவுண்டே நோ அப்கிரேடேஷன் அப்படின்னாலும் அந்த காலேஜுக்கு டைரக்டா போயிடலாம். அதே இது ஃப்ளோட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு அப்கிரேட் ஆகி தேர்ட் ரவுண்டுக்கும் அப்கிரேட் ஆகுறாங்க அப்பனா அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு இந்த ரூல்ஸ். ஓகேவா, ரிப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. இன்னொரு வருது, கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் வில் ஹேவ் அலாட்டட் will have joined the allotted seat. Not joining candidates security deposit will be forfeited. No resignation is allowed. Also cannot participate in further round. தேர்ட் ரவுண்டு ரொம்ப முக்கியமானதுங்க. சப்போஸ் நீங்க ஜாயின் பண்ணலைன்னா உங்களுடைய டெபாசிட் போயிடும், உங்களுக்கு ரிசைன் பண்ற ஆப்ஷனும் கிடையாது. ஓகேவா, ஆல்சோ கேனாட் பார்ட்டிசிபேட் ஃபர்தர் ரவுண்டு. ஓகேவா, அடுத்த ரவுண்டுக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. அப்போ வந்து தேர்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சா ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஜாயின் பண்ணனா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் போகும், உங்களுக்கு ரிசைன் பண்ற ஆப்ஷனும் இருக்காது, ஸ்டே ரவுண்டுக்கும் நீங்க போக முடியாது. ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட ரூல்ஸு. இந்த ஆல் இந்தியா கோட்டால இந்த வருஷம் ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ளோட்ன்ற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா,